சகோதர சகோதரிகளுக்கு எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. பெருக்கல் என்பது வகுத்தல், கமா மைனஸ் என்பது பெருக்கல், கமா வகுத்தல் என்பது பிளஸ் மற்றும் பிளஸ் என்பது மைனஸ் எனில் 3 மைனஸ் 15 வகுத்தல் 19 இன்ட்டு 8 பிளஸ் 6 இன் மதிப்பு என்ன அப்படின்னு 2022 குரூப் 2ல கேட்டிருக்கான். பொதுவா சிம்பிளிஃபிகேஷன்ல ஃபர்ஸ்டா நம்ம போர்ட் மாஸ் விதி தான் படிக்கணும். அதுவும் இந்த டைப் வந்து குரூப் 2க்கு ரொம்ப முக்கியங்க. ஏன் அப்படின்னு கேட்டா, இப்ப கடைசி 2022 குரூப் 2ல ஒரு கேள்வி, அதுக்கு முந்தின எக்ஸாம் 2019 குரூப் 2ல ஒரு கேள்வி, அதுக்கப்புறம் 2017 குரூப் 2ல ஒரு கேள்வி. கிட்டத்தட்ட கடந்த 10 வருஷத்துல மொத்தம் ஒரு 6 எக்ஸாம் நடந்திருக்கு. அதுல 3 எக்ஸாம்ல இந்த டைப்ல கேட்டிருக்கான். இதுக்கு நீங்க ரொம்பலாம் கஷ்டப்பட வேணாம். வெறும் ஒரு 11 கணக்கு கொடுக்குறேன், அதை மட்டும் நீங்க ஒர்க் அவுட் பண்ணி உங்களுக்கு போட முடியுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். எப்படி கேட்டாலும் போட்டுடலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்க அந்த 11 கணக்கும் ஒரு முறை நீங்க டெஸ்ட் எழுதி பாருங்க. அப்பதான் கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இதுல இந்த 11ல 5 வந்து நான் ஷார்ட்கட்ல நடத்திடுறேன். 6 வந்து உங்களுக்கு ஹோம் மார்க்கா கொடுக்குறேன். நீங்க என்ன பண்ண போறீங்க? ஹோம் மார்க் ஒர்க் அவுட் பண்ணி கமெண்ட் செக்ஷன்ல கொடுக்க போறீங்க. சரிங்களா? நான் முதல்ல கொஸ்டின் பார்த்துருவோம், அதுக்கப்புறம் எப்படி போடலான்னு பார்த்துடலாம். சரிங்களா? இந்த டைப் பாருங்களேன். 2022 குரூப் 2ல கேட்டிருக்கான். பெருக்கல் என்பது வகுத்தல், எங்கெல்லாம் பெருக்கல் இருக்கோ அங்கெல்லாம் வகுத்தல் போடுங்க அப்படின்றாங்க. மைனஸ் என்பது பெருக்கல், எங்கெல்லாம் மைனஸ் இருக்கோ அங்கெல்லாம் பெருக்கலை போடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வகுத்தல் என்பது பிளஸ், எங்கெல்லாம் வகுத்தல் இருக்கோ அங்கெல்லாம் பிளஸ் போட்டுருங்க மற்றும் எங்கெல்லாம் பிளஸ் இருக்குதோ அங்க மைனஸ் போடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு கீழவே ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பிராக்கெட்ல 3 மைனஸ் 15, அதுக்கு அடுத்தது வகுத்தல் 19 பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கிட்டு இன்ட்டு 8 பிளஸ் 6. இதானங்க கொடுத்துருக்கான். கரெக்டுப்பா. இப்போ இதை கணக்கு போடக்கூடாது. அதுக்கு பதிலாக தான் என்ன சொல்லியிருக்கான், எங்கெல்லாம் பெருக்கல் இருக்குதோ அங்கெல்லாம் வகுத்தல் போடுங்கன்றான். அப்போ இங்கே பெருக்கல் இருக்குது, இங்கே வகுத்தல் போட்டுக்கிட்டேன். நெக்ஸ்ட் எங்கெல்லாம் மைனஸ் இருக்குதோ அங்கெல்லாம் பெருக்கல் போடுன்றான். மைனஸ் இருக்குது இல்லையா, இந்த இடத்துல பெருக்கல் குறி போட்டுக்கிட்டேன். அதுக்கு அடுத்தது எங்கெல்லாம் வகுத்தல் இருக்கோ அங்கெல்லாம் பிளஸ் போட சொல்றான், எங்கெல்லாம் பிளஸ் இருக்கோ அங்க மைனஸ் போட சொல்றான். இதை அவன் சொன்ன மாதிரி ஒரு முறை மாத்திடுறேன். சரிங்களா? உங்களுக்கு புரியுது, நான் பொறுமையா போடுறேன். அப்போ 3 இன்ட்டு 15 பிளஸ் 19 பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் வகுத்தல் 8 பிளஸ் 6. ஓகேவா? இப்ப புரியுதுங்களா? புரியுது. இப்ப நல்லா கவனிங்க. இப்ப இதை நான் சுருகணும்னா கண்டபடி சுருக்க கூடாதுங்க. அதுக்குன்னு ஒரு வரைமுறை இருக்குது. ஆமாங்க. என்ன வரைமுறை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே ஒரு நம்பர் எக்ஸு ஒய்ஏ இசட்டு இப்போ அப்புறம் வந்து ஏ பி சி இப்படிலாம் இருக்குதுன்னு வச்சுங்க. சரிங்களா? இதெல்லாம் நம்பர், சும்மா உங்களுக்கு புரியத்துக்காக சொல்கிறேன். இதுக்கு தலை மேலே எங்கன்னா ஒரு கோடு இருக்கா அப்படின்னு பார்க்கணும். எங்கன்னா தலை மேலே கோடு இருந்தால் இதைத்தான் முதல்ல கணக்கு பண்ணும். தலை மேல எத்தனை நம்பருக்கு இருக்குதோ அந்த நம்பரை தான், அங்க கூட்டுல இருந்தாலும் சரி, கழுத்துல இருந்தாலும் சரி, பெருக்கல் இருந்தாலும் சரி, என்ன இருந்தாலும் சரிங்க, தலை மேல பார் இருந்தா அதைத்தான் முதல்ல சுருக்கணும். நான் சொல்றது மேபி உங்களுக்கு புரியாம கூட இருக்கும், கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா ஈஸியா இருக்கும். சரிங்களா? முதல்ல என்ன பண்ணும், தலை மேல கோடு இருந்தா அதை தான் சுருக்கணும். ரெண்டாவதா எங்க பிராக்கெட் இருக்கும், பிராக்கெட். சரிங்களா? இந்த ஓப்பன் க்ளோஸ் பிராக்கெட் இருந்தா அதுக்கு அடுத்ததா அதுதான் சுருக்கணும். வேற எதையும் நீங்க உங்க கண்ணுக்கு எதுவுமே தெரியக்கூடாது. முதல் தலை மேல பார் இருக்கா அதை சுருக்கிடுங்க. அதுக்கப்புறம் பிராக்கெட் எங்கன்னா இருக்குதா அதை சுருக்கிடுங்க. ஓகேவா? இது 2 கண்டிஷன். அதுக்கு அடுத்ததா வகுத்தல் இருந்தா அதுக்கு அடுத்ததா பிராக்கெட்டை நீங்க முடிச்சதுக்கு அப்புறம் வகுத்தல் இருந்தா முதல்ல வகுத்துடணும். அதுக்கு அடுத்ததா வகுத்துறதுக்கு அப்புறமா பெருக்கல் இருந்தா பெருக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் கூட்டிக்கிட்டோம் கழிச்சுக்கிட்டோம் கூட்டிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவ்வளோதாங்க. இதான் ப்ரொசீஜர். என்ன சொல்கிறேன், தலை மேலே பார் இருந்தால் அந்த நம்பர் முதல்ல சுருக்கணும், அதுக்கப்புறம் பிராக்கெட் இருந்தால் அதுக்கப்புறம் பிராக்கெட்டை தான் சுருக்கணும், அதுக்கப்புறம் வகுக்கணும், அதுக்கப்புறம் பெருக்கணும், அதுக்கப்புறம் கூட்டிக்கலாம் கழிச்சுக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். அதுக்கு மட்டும் இது கிடையாது. ஸோ முதல் பார் இருக்கா அப்படின்னு பார்க்கணும், அதுக்கப்புறம் பிராக்கெட் இருக்கா அப்படின்னு பார்க்கணும், அதை சுருக்கணும், அதுக்கப்புறம் வகுக்கணும், அதுக்கப்புறம் பெருக்கணும்,
பெருக்கணும், அதுக்கப்புறம் கூட்டலாம் கழிக்கலாம், எனிதிங். சரிங்களா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா, ஓகே, புரியுதா? இந்த ஆர்டர்ல நீங்க சுருக்கினா மட்டும்தான் ஆன்சர் வரும். இதுக்கு பேர் தான் போர்ட் மாஸ் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, இதுல இன்னொரு கண்டிஷன், அதாவது தலை மேல பாரே இல்லை, பிராக்கெட்டே இல்லை, எது இல்லையோ அதை விட்டுருங்க. இருந்தா எல்லாமே இருந்தா முதல் பாருக்கு முன்னுரிமை தரணும், அதுக்கப்புறம் பிராக்கெட்டுக்கு முன்னுரிமை தரணும், அதுக்கப்புறம் வகுக்கணும், அதுக்கப்புறம் பெருக்கணும், அதுக்கப்புறம் கூட்டிக்கலாம் கழிக்கலாம். சரிங்களா, எது இல்லையோ இல்லைன்னா பிரச்சனையே இல்லை, அதை நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஒமிட் பண்ணிக்கலாம். சரிங்களா, புரியுதுங்களா நான் சொல்றது? இப்போ இங்க கணக்கு வாங்களேன். இப்போ இதுதான் நம்ம குரூப் 2 கணக்கு. இதுல ஃபர்ஸ்ட் உங்க கண்ணுக்கு எங்கனோ பார் இருக்கா? உதாரணத்துக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சும்மா சொல்றேன். இந்த 8க்கும் 6க்கும் பார் இருக்குன்னு வச்சுங்க, 8 + 6 அப்படின்னா நீங்க முதல் இதுதான் கூட்டணும், வேற எதுவுமே பண்ணக்கூடாது. பார் இருந்துச்சுன்னா அதை கூட்டணும். சரிங்களா, பட் இதுல பார் இல்லை, அப்ப அதை விட்டுருங்க. அதுக்கு அடுத்ததான் பிராக்கெட் இருக்கா, அப்ப பிராக்கெட் தான் செய்யணும். சரிங்களா, அப்ப இந்த பிராக்கெட்டுக்குள்ளதான் முதல் ஸ்டெப்பை ஆரம்பிக்கணும். ரொம்ப ஈஸி. சரிங்களா, சரிப்பா, இப்ப நான் பிராக்கெட்டுக்குள்ள ஆரம்பிக்க போறேன். இங்க 3 × 15 + 19 இருக்குது அப்படின்னு கேட்டா, இப்போ இங்க ஒரு இந்த பிராக்கெட்டுக்குள்ள 3 நம்பர் இருக்கு. இதுல எதுல இருந்து ஸ்டார்ட் பண்றது அப்படின்னு கேட்டா, நான் உங்களுக்கு ஒரு ரூல் சொல்லியிருக்கேன். என்ன ரூலு? முதல்ல பார் இருந்தா பார் பார்க்கணும், பார் கணக்கு பண்ணும், அதுக்கப்புறம் பிராக்கெட் இருந்தா பிராக்கெட் கணக்கு பண்ணும், அதுக்கப்புறம் வகுத்தல் இருந்தா வகுத்தல் தான் செய்யணும், அதுக்கப்புறம் பெருக்கல் இருந்தா பெருக்கலாம். அப்ப இந்த இடத்துல பெருக்கல் இருக்கா, பெருக்கலுக்கு அப்புறம் தான் கூட்டிக்கிட்டோம் கழிச்சுக்கலாம், கழிச்சுக்கிட்டும் கூட்டிக்கலாம். அப்ப பெருக்கல் தலை இருக்கும்போது பிளஸ் தலைக்கு வேலை கிடையாது, அப்ப பெருகிடுங்க, அவ்வளவுதாங்க. இதான் கான்செப்ட். புரியுதா? இப்ப நான் பிராக்கெட் ஒர்க்கு தான் செய்யறேன். சரிங்களா, அப்ப பிராக்கெட்டுக்குள்ள 15 எவ்வளோங்க, 15 15 30 30 ஒரு 15 45. ஓகே, 45 + 19 அம்புதான். இதுக்கப்புறம் வகுத்தல் 8 + 6. இந்த ஸ்டெப்ல நீங்க ஒவ்வொன்றா போடணும் கூடாது, மனசுலயே போடணும். உங்களுக்கு புரியறதுக்காக நான் ஒரு 2 ஸ்டெப் எழுதுறேன். சரிங்களா, இப்போ அடுத்தது இப்போ கூட்டிக்கலாம். இப்பவும் பாருங்க, இந்த பிராக்கெட் இன்னும் க்ளோஸ் ஆகல. சரிங்களா, ஸோ இந்த பிராக்கெட் வந்து இன்னும் முடியல உள்ள. இப்போ 45 + 19 இருக்கு, அப்போ அதுதான் செய்யணும். 45 19 கூட 64ங்க, அவ்வளோதான். இப்போ 64 வந்துட்டா பிராக்கெட் முடிஞ்சிருச்சு. ஓகேவா, அதுக்கு அடுத்ததா இந்த வகுத்தல நான் இப்படி போட்டுக்கிறேன், என்னுடைய கணக்காக இப்படி போடலாம்ல வகுத்தல, கரெக்டா, +6. புரியுதா? இது வரைக்கும் புரியுதா? ஸோ 45 19 கூட 64. இப்போ வகுத்தல் 8 இருக்குது, அந்த வகுத்தல நான் பின்னத்துல எழுதலாம், இப்படி எழுதலாம். சரிங்களா, அடிக்கலாம் இல்லையா, அதனால இப்படி எழுதிக்கிட்டேன். ஓகேவா, +6. ஓகே, இது வரைக்கும் புரியுதா? இப்போ நம்ம கிட்ட வகுத்தல் இருக்கு, கூட்டல் இருக்கு. எது பண்ணும்? உங்களுக்கு என்ன சொன்னேன், முதல் பார் இருந்தா பார் பார்க்கணும், அதுக்கப்புறம் பிராக்கெட் பார்க்கணும், அதுக்கப்புறம் வகுக்கணும், அதுக்கப்புறம் பெருக்கணும், அதுக்கப்புறம் கூட்டிக்கிட்டோம் கழிச்சுக்கலாம், கழிச்சுக்கிட்டும் கூட்டிக்கலாம், இவ்வளவுதான். அப்போ வகுத்தல் இருக்கிறதால வகுத்தல் தலை தான் முதல்ல செய்யணும். அப்படின்னா 8 8 8 8 64. கரெக்டா? கரெக்டுப்பா. இப்போ இது என்னது, இங்க பாருங்க, இங்க பாருங்க, பிளஸ்னா மைனஸ் தானே. பார்த்தீங்களா, தப்பு பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா? பார்த்து கேர்ஃபுல்லாக போடுங்க. இங்கே மைனஸ். அப்போ 8 - 6 கரெக்டாக. அங்கே பாருங்க, ஆக்சுவலி வந்து கொஷின்ல வந்து பார்த்தீங்கன்னா 8 + 6 தான் கொடுத்துருக்கான், ப்ளஸ் தான் மைனஸ் போட சொல்லிட்டா. அப்போ நம்ம மைனஸ் போட்டு வந்துருக்கணும். ஓகேவா, அப்போ 8ல் 6 போச்சுன்னா 2 அப்படின்னு வரும் ஆன்சர். அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சு. தெளிவாக புரியுதுங்களா? ஸோ ஆப்ஷன் சி 2 தான் சரியான. அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள். நீங்கள் கரெக்டாக அந்த ஆர்டரில் போட்டாவே போதும், ஆன்சர் வந்துடும். சரிங்களா, புரியுதுங்களா? ரைட்டுப்பா. சார் இல்லை சார், எங்க கொஞ்சம் புரியலையே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்த கேள்வி சொல்கிறேன், புரிஞ்சுங்க. ஃபர்ஸ்ட் கேள்விக்கு வந்துடுவோம். ஏவுக்கு பதிலாக பிளஸ் எனவும், பிக்கு பதிலாக மைனஸ் எனவும், சிக்கு பதிலாக பெருக்கல் எனவும், டிக்கு பதிலாக வகுத்தல் எனவும் எடுத்துக்கொண்டால் 4b 3c 5a 30d 2 என்ற அமைப்பின் விடையை காண்க. 22/1/2022 டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இதை எழுதிடுவோம், அதுதான் பெஸ்ட். 4, அப்புறம் பி 3, சி 5, ஏ, அதுக்கப்புறம் 30, டி 2. கேர்ஃபுல்லாக போடுங்க, மாற்றி போட்டிங்கன்னா வராது. என்ன போன கணக்கில் அந்த ப்ளஸ்ன்றது மைனஸ்ன்றது தான் கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆச்சு. பட் இதில் எழுத்துக்கள் இருக்கும்போது பிரச்சனை இல்லை. சரிங்களா,
இப்போ என்ன சொல்கிறான், ஏ இருக்கிற இடத்துல ப்ளஸ் போடு அப்படின்றான். அப்போ எங்கெல்லாம் ஏ இருக்கோ அங்கே ப்ளஸ் போட்டுக்கிறேன். அடுத்தது பி எங்கெல்லாம் இருக்குதோ அங்கே மைனஸ் போட சொல்கிறான். பி இது இருக்குது பார்த்தீங்களா, 4க்கு 3க்கு நடுவில் இருக்குது, அங்கே மைனஸ் போட்டுக்கிட்டேன். அதுக்கு அடுத்தது சி எங்கெல்லாம் இருக்குதோ அங்கே பெருக்கல் போட சொல்கிறான். 3க்கு 5க்கு நடுவில் சி இருக்குது, அங்கே பெருக்கல் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் எங்கெல்லாம் டி இருக்குதோ அங்கே வந்து வகுத்தல் போட சொல்கிறான். 30க்கு 2க்கு நடுவில் வகுத்தல் இது டி இருக்குது, அங்கே வகுத்தல் போட்டுக்கிட்டேன். சரிங்களா? இப்போ நான் ஒரு ஸ்டெப் எழுதிக்கலாம், ஈஸியாக இருக்கும். ஏன்னா அந்த எழுத்தெல்லாம் தூக்கிட்டு நம்ம சிம்பிள் போட போறோம். அப்ப 4 மைனஸ் 3 இன்ட்டு 5 பிளஸ் 30 வகுத்தல் 2. நான் இப்படி எழுதிக்கிட்டேன். இப்போ தானே நான் சொன்னேன், இந்த வகுத்தல் சிம்பிளை நான் இப்படி எழுதிக்கிறேன். ஓகேவா? இது வரைக்கும் புரியுதுங்களா? புரியுது. இப்போ அழகா நம்ம மாத்தியாச்சு. இப்போ என்னன்னா, இப்போ நம்ம எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம்னா அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. அவர் தான் போட் மாஸ் பைப்பில் சொல்லிக்கிறாப்புல. என்ன சொல்லியிருக்காருன்னா, தலைமையில் எங்கன்னா கோடு இருக்குதா அதை முதல்ல பாருங்க, இல்லை அப்போ அதை விட்டுருங்க. அதுக்கப்புறம் எங்கன்னா ப்ராக்கெட் இருக்குதா அப்படின்னு பாருங்க, இல்லையே அப்போ அதையும் விட்டுருங்க. அதுக்கப்புறம் வகுத்தல் இருக்குதான்னு பாருங்க, இருக்குது 30 வகுத்தல் 2, அப்போ அதை சிறுக்குங்க. அப்போ இதில் பாதி 1, இதில் பாதி 15, அம்புடுதான். இப்போ இங்க பாருங்க, இந்த இடத்துல 15 இருக்குது, இருக்கட்டும். இப்போ அடுத்தது நான் எதை கை வைக்கணும்னா, வகுத்தல் முடிஞ்சோம்னே அடுத்த மரியாதை பெருக்கலுக்கு தான் கொடுக்கணும். ஆமா தானே? அப்போ பெருக்கல் தோற்காப்பில் பாருங்க, 3க்கும் 5க்கும் நடுவில் இங்கே மைனஸ் இருக்குது. இப்போ பாருங்க, நான் அந்த ஸ்டெப் எழுதுறேன். 4 மைனஸ் 3 15 ப்ளஸ் 15, அவ்வளோதாங்க, முடிஞ்சிடுச்சு. கரெக்டா? கரெக்டுப்பா. இப்போ நம்ம முடிஞ்சிடுச்சு. இப்போ கடைசி கட்டம் வந்துட்டோம். இந்த கடைசி பிள்ளைங்க கூட்டிக்கிட்டும் கழிச்சுக்கலாம், கழிச்சுக்கிட்டும் கூட்டிக்கலாம், யுவர் சாய்ஸ். அப்போ ப்ளஸ் 15ல் மைனஸ் 15 போனோம், 15 கேன்சல் ஆகிடும், அதாவது 0 ஆகிடும். அப்போ 4 ஆன்சருங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. எங்கே இருக்குது பாருங்க, 4 ஆப்ஷன் பி தான் சரியான விடை. இதுதான் நான் முதல்ல சொன்னேன், கணக்கு தான் ஒரு மாதிரி இருக்கும், அப்புறம் கட்டன்னு போட்டுடலான்னு பாருங்க, டக்குன்னு முடிஞ்சிருச்சு. தெளிவாக புரியுதுங்களா? ரொம்ப ஈஸி. இதுதான் போட் மாஸ் விதின்னு சொல்லுவாங்க. இதில் டைப் 1 தான், இதே டைப் 2 ஒன்று இருக்குது, அதில் அப்படியே டேரெக்டாகவே நம்பர் கொடுத்துருப்பான். அந்த கணக்கு நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். சரிங்களா? சூப்பர். இப்போ அடுத்தது போகலாமா? போகலாம். உண்மையாகவே ஈஸி தான், ஆனால் நீங்கள் அந்த போட் மாஸ் விதியை பயன்படுத்தலன்னு வச்சுங்க, உங்களுக்கு கணக்கு வராது. சரிங்களா? ரைட்டுப்பா. அடுத்தது 2வது கொஸ்டின். ஏ என்பது பிளஸ், பி என்பது மைனஸ், சி என்பது பெருக்கல் மற்றும் டி என்பது வகுத்தல் எனில் 2c 15b 7a 100d 10 இன் மதிப்பு அப்படின்னு கேட்டு இருக்கான். சரிப்பா, முதல்ல அந்த நம்பர் எழுதிடுவோம். நமக்கு ஸ்டெப்ஸில் உங்களுக்கு புரியத்து தான் ஸ்டெப் போடுறேன். எக்ஸாமில் எவ்வளோ குயிக்காக போட முடியுமோ அந்த மாதிரி ஸ்டெப்ஸை சுருக்கிங்க. 2c 15b 7a 100d அப்புறம் பார்த்துங்க. ரைட்டு. இப்போ என்ன சொல்கிறான், ஏ எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் வந்து பார்த்தா ப்ளஸ் போட சொல்கிறான். 7க்கும் 100க்கும் நடுவில் இருக்குது ஏ, ப்ளஸ் போட்டுக்கிட்டேன். பி எங்கெல்லாம் இருக்குதோ அங்கே மைனஸ் போட சொல்கிறான். 15க்கு 7க்கு நடுவில் இருக்குது பி, அங்கே மைனஸ் போட்டுக்கிட்டேன். அதுக்கு அடுத்தது எங்கெல்லாம் வந்து சி இருக்கோ அங்கே பெருக்க சொல்கிறான். 2க்கும் 15க்கு நடுவில் சி இருக்குது, அங்கே பெருக்கல் போட்டுக்கிட்டேன். எங்கெல்லாம் டி இருக்குதோ அங்கே வகுக்க சொல்கிறான். 100க்கும் 10க்கு நடுவில் வகுத்தல் டி இருக்குதுங்க, அங்கே வகுத்தல் போட்டுக்கிட்டுங்க. சூப்பருங்க. இப்போ ஒரு ஸ்டெப் எழுதிடலாமா? ஈஸியாக இருக்கும். 2 × 15 மைனஸ் 7 ப்ளஸ் 100 வகுத்தல் 10. இது எழுதி ஏன் புரியுதா? ஸோ அங்கே வகுத்தல் இருக்குது, எந்த இடத்துல இருந்தாலும் சரிங்க. இந்த மாதிரி வகுத்தல் இருந்தால் நீங்கள் கீழே போட்டுங்க. சரிங்களா? இந்த வகுத்தல் சிம்பிள், அதாவது 100 வகுத்தல் 10ன்னு போடணும், நான் 100 வகுத்தல் 10ன்னு போடுறேன். அவ்வளோதான், இப்படி எழுதிட்டேன் இந்த வடிவம். ஓகேவா? ரைட். இப்போ நான் சுருக்கணும்னா நம்ம இந்த போட் மாஸ் பைப்போலையே கூப்பிடணும். அவன் என்ன சொல்கிறான்னா, முதல்ல எங்கன்னா பார் இருக்கான்னு பாருன்றான். தலை மேலே கோடு இருந்தால் அதை செய்யின்றான். இல்லை, விட்டுருங்க. எங்கன்னா ப்ராக்கெட் இருக்குதா அப்படின்னு கேட்குறான். ப்ராக்கெட் இருந்தால் அதான் அடுத்தது செய்யணும். இல்லை, விட்டுருங்க. அதுக்கப்புறம் வகுக்கணும்னு சொல்கிறான். வகுத்தல் இருக்குது, இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் 10ன்னு வந்துடும். ரைட்டு. இப்போ வகுத்தாச்சு. அதுக்கு அடுத்ததாக பெருக்கல் இருந்தால் பெருக்கணும். அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம். பெருக்கல் 2க்கும் 15க்கு நடுவில் இருக்குது. அப்போ 2 15 30. ஒரு ஸ்டெப் எழுதிக்கிறேன். 30 மைனஸ் 7 ப்ளஸ் 10ங்க. அவ்வளோதாங்க. இப்போ இதை கூட்டிக்கிட்டும் கழிச்சுக்கிட்டும் கூட்டிங்க, என்னன்னா பண்ணுங்க, ஆன்சர் போடுங்க அப்படின்ட்டாங்க. அப்போ 10ல் 7 போனால் ப்ளஸ் 3ன்னு வரும். ஆல்ரெடி இங்கே ஒரு 30 இருக்குது, ப்ளஸ் 30 இருக்குது.
அப்போ 30 கூட இந்த ஏன்னா -7 + 10 சரிங்களா, 10ல் -7 போச்சுன்னா 3, அப்போ 33 வருமா? ஆமாங்க. இருக்குதான்னு பார்ப்போமா? ஆமாம் இருக்குது. அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. பாருங்க, கெட்ட கெட்ட கெட்டன்னு முடிச்சிட்டேன். இப்போ பாருங்க, இந்த 2 கொஸ்டின் எவ்வளோ வேகமாக முடித்தோம் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ அடுத்ததாக நம்ம உங்களுக்கு ஒரு ஹோம்வொர்க் கணக்கு கொடுக்கலாமா? 2022 குரூப் 8 எக்ஸாமில் கேட்டிருக்கான். P என்பது வகுத்தல், இது நான் அப்படியே சொல்லும் போது நீங்கள் எழுதிங்க, அப்போதான் டக்குன்னு போட்டுருவீங்க சரிங்களா. P என்பது வகுத்தல் என்பதையும், Q என்பது பெருக்கல் என்பதையும், R என்பது பிளஸ் என்பதையும், S என்பது மைனஸ் என்பதையும் குறித்தால் 18Q 12P 4 6 5 S 6 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ டக்குன்னு போடுங்க பார்க்கலாம். ஆப்ஷன் A 50, B 53, C 54, D 59. ஸோ நான் சொன்ன மாதிரி முதல்ல இந்த P இருக்கிறதுல வகுத்தலும் Q இருக்கிறதுல பெருக்கல்லாம் போட்டு அதுக்கப்புறம் போட் மாஸ் விதியை கொண்டு வாங்க. மேலே பார் இருந்தால் அது முதல்ல சுருங்க, பட் இதில் கிடையாது. அடுத்தது பிராக்கெட் இருந்தால் அதை முதல்ல சுருக்கணும், பிராக்கெட்டும் கிடையாது. அப்போ முதல் வகுக்கணும், அதுக்கப்புறம் பெருகணும், அதுக்கப்புறம் கூட்டிக்கலாம் கழிச்சிக்கலாம். யுவர் சாய்ஸ், முடிஞ்சிருச்சு. ஸோ இதை சொல்லுங்க. அடுத்ததா 5வது கணக்கு. இதுவும் நான் உங்களுக்கு ஹோம்வொர்க் தான். 7/5/2023 TNPSல கேட்டிருக்கான். என்ன கேள்வின்னா, கழித்தல் என்பதை பெருக்கல் எனவும், பெருக்கல் என்பதை கூட்டல் எனவும், கூட்டல் என்பதை வகுத்தல் எனவும், வகுத்தல் குறியை கழித்தலாகவும் கொண்டால் மதிப்பை காண்க. 14 - 10 × 4 / 16 + 8. ஸோ எங்கெல்லாம் கழுத்தில் இருக்கோ அங்கே பெருக்கல் போடுங்க, எங்கெல்லாம் பெருக்கல் இருக்கோ அங்கெல்லாம் கூட்டுங்க. இதே மாதிரி சுருக்குங்க. போட் மாஸ் விதியில் சுருக்குனா ஆன்சர் வரும். ஆப்ஷன் A 8, B 142, C 134, D -2. ஆமாங்க சரிங்களா. ஸோ மறக்காம ஆன்சர் சொல்றீங்க. 5வது கேள்வி. அடுத்தது 6வது நான் என்ன நடத்துறேன், இன்னும் கொஞ்சம் ரீகால் ஆகிடும். 6வது என்ன சொல்கிறான் அப்படின்னு கேட்டால், இது வந்து அட்டு தானுங்க, அட்டு இல்லை. அந்தாங்க என்னது இது, ஏவா ஐயோ எனக்கு வரமாட்டேங்குது, அட்டு தானே இது, gmail.com. ஆமாம் அட்டு தான். சரி ஓகே. இந்த மாதிரி இந்த சிம்பிளை வந்து பெருக்கல் போடுங்க, சி வந்து வகுத்தல் போடுங்க, பர்சன்டேஜ் சிம்பிள் இருந்தால் கூட்டல் போடுங்க, டாலர் சிம்பிள் இருந்தால் மைனஸ் போடுங்க. எனில் 6% 12 G 3 அட்டு, அதுக்கப்புறம் 8 டாலர் சிம்பிள் 3ங்க. இதான் கொடுத்துருக்கான். இப்போ என்ன சொல்கிறான், எங்கெல்லாம் அந்த அட்டு இருக்குதோ அங்கெல்லாம் பெருக்கல் போடுங்க. 3க்கும் 8க்கும் நடுவில் இருக்குது, பெருக்கல் போட்டேன். எங்கெல்லாம் வந்து பார்த்தா சி இருக்குதோ அங்கே இடத்துல வகுத்துருங்க. 12 3க்கும் நடுவில் சி இருக்குது, அதை வகுத்துட்டேன். அடுத்தது பர்சன்டேஜ் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கே வந்து கூட்டுங்க அப்படின்றாங்க. 6க்கும் 12க்கும் நடுவில் பர்சன்டேஜ் இருக்குது, அதை கூட்டிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா டாலர் சிம்பிள் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கே மைனஸ் போடுங்க. அப்போது நமக்கு டாலர் சிம்பிள் வந்து 8க்கும் 3க்கும் நடுவில் இருக்குது, அதை மைனஸ் போட்டுக்கிட்டேன். இப்போ ஒரு ஸ்டெப் எழுதலாமா? 6 + 12 வகுத்தல். இந்த வகுத்தல் நான் எப்படியே சொன்னேன், ஈஸியாக இப்படி போட்டுருங்க அப்படின்னு சொன்னேன். கரெக்டாக வகுத்தல். அதுக்கப்புறம் சி வந்து அது அட்டு வந்து பெருக்கல் போட்டாச்சா, 8 அதுக்கப்புறம் -3. அவ்வளோதாங்க. இப்போ போகிறது புரியுதுங்களா? அவன் கொடுத்ததை அப்படியே போட்டுக்கிட்டேன் சரிங்களா. ரைட்டுங்க. இப்போ சுருக்கிடுவோம். 1 6 6 2 12. கரெக்டா. அடுத்தது நெக்ஸ்ட் வந்து கூட்டிக்கு வந்து தானே, அவ்வளோதாங்க. டக்கு டக்கு டக்குன்னு போட்டு கொடுத்துருவோம். கரெக்ட். இருங்க 1 செகண்டு. இது வந்து 3 தானே, அதானே பார்த்துங்க. 6 எப்படி வந்துச்சு, நான் தான் தவறு போட்டு பார்த்தீங்களா. ஸோ இந்த மிஸ்டேக் தருவை செஞ்சு நம்பரை கரெக்டாக போடுங்க. இந்த இடத்துல 3 தான், 12 C 3. ஸோ அப்போ 3 தான் வருது. கரெக்டாக. ஓகே கரெக்டு. அப்போது 1 3 3 4 3 12. ஓகேங்களா. ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ உங்களுக்கு புரியுதுங்க, இங்கே எழுதுறேன். 6 அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 6 + 4 6 + 4 அதுக்கப்புறம் வந்து பெருக்கல் 8 -3 இதாக இருக்குது. ஸோ இப்போது வகுத்தாச்சு. நம்ம போட் மாஸ் வீடியோவில் என்ன சொல்லுது, முதல்ல பார் இருந்தால் பாரை சுருக்கணும், அதுக்கப்புறம் ப்ராக்கெட் இருந்தால் ப்ராக்கெட் தான் சுருக்கணும், அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணோம், வகுத்தில் இருந்தால் வகுக்கணும், பெருக்கல் இருந்தால் பெருக்கணும், அதுக்கப்புறம் கூட்டலாம் கழிக்கலாம். சரிங்களா. அப்போ என்ன ஆகுது அப்படின்னு கேட்டால், நான் பாருங்க அப்படியே வந்து இங்கே எந்த ஸ்டெப் இருக்க, எஸ் இந்த வகுத்துட்டேன். அதாவது 3ல் 12 போச்சுன்னா 4 வரும், அது போட்டாச்சு. இப்போ அடுத்ததாக பெருக்கணும். பெருக்கணும்னா 8யும் 4யும் பெருக்கணும். 8 8 16
4 8 நாங்க 8 8 16 16 32 சூப்பர் 32. அதுக்கப்புறம் இங்கே பாருங்க 6 - 3 இவ்வளவுதான். இப்போ நீங்க கூட்டிக்கிட்டும் கழிச்சுக்கிட்டும் கூட்டிக்கலாம், யுவர் சாய்ஸ். அப்படி பார்த்தா அங்க பாருங்களேன் 32ல 3 போச்சுன்னா 29 வரும். 29ஆ கூட 6 கூட்டினா 35ன்னு வரும். ஆன்சர் 35 எங்கிட்ட இருக்குது அப்படின்னு பார்த்தா அதை பாருங்க அப்படியே தூக்கின்னு வந்தா 35. ஆப்ஷன் சில தான் சரியா இருக்கு. அவ்வளவுதான், புரியுதுங்களா? ஸோ கன்ஃபியூஷனே தேவையில்லை, டக் 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 டக்குன்னு போட்டுடலாம். சரிங்களா? அடுத்தது இப்போ உங்களுக்கு ஹோம்ஒர்க் சம்ங்க. ஸோ இதே மாதிரி போடுங்க. என்ன நம்பர் மட்டும் தயவு செஞ்சு கரெக்டாக போடுங்க. நான் வந்து மொபைலில் மேலே கீழே இறக்கிறதால நான் நம்பர் கொஞ்சம் மிஸ் பண்ணிடுறேன். சரிங்களா? பட் நீங்கள் எக்ஸாமில் போனீங்கன்னா முடிஞ்சு போச்சு. நம்ம கான்செப்ட் புரிஞ்சா உங்களுக்கு ஓகே வந்துடும் ஆன்சர். சரிங்களா? 7வது கொஸ்டின் ஹோம்ஒர்க்குங்க. P என்பது வகுத்தல், Q என்பது பெருக்கல், R என்பது கூட்டல், S என்பது கழித்தல் எனில் 18Q 12P 4 6 5 S R இன் மதிப்பு 9/12/2023 டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்கான். இப்போ நான் போட்ட மாதிரியே போடுங்க. ஆப்ஷன் ஏ 36, பி 53, சி 59, டி 65. அதுக்கு அடுத்த கேள்வி 8th கேள்வி. சரிங்களா? இது வந்து குரூப் 2ல கேட்டிருப்பான். இந்த கேள்வி நான் நடத்துறேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஹோம்ஒர்க் மொத்தம் கொடுத்துட்டு கடைசியாக நடத்துறேன். சரிங்களா? நீங்களும் அப்படியே கடன்னு போட்டுருவீங்க. 2019 குரூப் 2ல கேட்டிருக்கான். என்ன கேள்வினா இருங்க, இது வந்து நீங்களே ஒர்க் அவுட் பண்ணுங்க, ஈஸி தான். P என்பது பிளஸ், Q என்பது மைனஸ், R என்பது பெருக்கல், S என்பது வகுத்தல் எனில் கீழ்கண்டவற்றில் எது வந்து சரியான கூற்று அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல வந்து என்னன்னா பாருங்களேன், இப்போ ஆப்ஷன் ஏ எடுத்துங்களா, 36 R 4 S 8 Q 7 B 4. இப்போ இதுல வந்து Pனா பிளஸ் அப்படின்னு போனோம் இல்லையா? இப்போ இந்த நம்ம விதி பிரகாரம் இதை போட்டு இந்த நம்பருக்கு மேபி 10ன்னு வந்துச்சுன்னா 10 = 10 கரெக்ட். ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. அல்லது 200ன்னு வந்துச்சுன்னா 200 = 200. புரியுதுங்களா? அப்படி சொல்றான். அடுத்தது இப்போ இதை கூட நீங்க ஒர்க் அவுட் பண்ணிப்பாரு. ரெண்டு பக்கமும் நம்பர் சேமா வந்து ஆன்சருங்க. வரலன்னா கிடையாது, அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. பட் இது டைம்ல எடுக்காது, உங்களுக்கு ப்ராக்டிஸ் நல்லாவே இருக்கும். ஸோ அதனால ட்ரை பண்ணுங்க. ஒருவேளை உங்களுக்கு தெரியலன்னா கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க. எது உங்களுக்கு புரியலையோ அதை நான் தனியாவே சொல்றேன். சரிங்களா? ஆப்ஷன் ஏவா, பியா, சியா, டியா அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க. அடுத்ததா 10வது கேள்வி. பிளஸ் என்பது பெருக்கல், மைனஸ் என்பது வகுத்தல், பெருக்கல் என்பது மைனஸ் மற்றும் வகுத்தல் என்பது பிளஸ் குறித்தால் 25 + 32 - 4 × 12 / 3 என்பது அப்படின்னு கேட்டான். ஸோ இப்போ அப்படியே அப்ளை பண்ணுங்க. ஆப்ஷன் ஏ 137, பி -125, சி -191, டி -197. மறக்காம ஆன்சர் சொல்லுங்க. அடுத்தது 11வது கேள்வி, கடைசி கேள்வி. இதுவும் ஹோம்ஒர்க் தான். சரிங்களா? பிளஸ் என்பது பெருக்கல், மைனஸ் என்பது வகுத்தல், பெருக்கல் என்பது கூட்டல் மற்றும் கூட்டல் இல்லை வகுத்தல் என்பது மைனஸ் குறித்தால் 12 - 3 + 5 × 20 / 3 என்பது அப்படின்னு கேட்டு வச்சிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 40, பி 100, சி 29, டி 39. மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. புரியும் அப்படின்னு நம்புறேன். இப்போ நான் குரூப் 2 கொஸ்டினுக்கு வந்துட்டு இதோட கிளாஸ் முடிச்சுக்கிறேன். சரிங்களா? அந்த டைப் முடிஞ்சிடும். அதாவது 1/5 சி 2 பி, அதுக்கப்புறம் 1/5 ஏ, 1/5 டி, 1/10 இதாங்க கொடுத்துருங்க. சரிங்களா? இதை கொடுத்துட்டு இப்போ என்ன கேள்வி கேட்குறான்னா, ஏ என்பது கூட்டல் எனவும், பி என்பது வகுத்தல் எனவும், சி என்பது பெருக்கல் எனவும், டி என்பது மைனஸ் எனவும் கொண்டால் அப்படின்னு சொல்லிட்டு இதை கொடுத்துட்டான். அப்போ எங்கெல்லாம் ஏ இருக்குதோ அங்கே ப்ளஸ் போடணும். அப்போ இங்கே ஏ இருக்குதா, இங்கே ப்ளஸ் போட்டேன். நெக்ஸ்ட் எங்கெல்லாம் வந்து பி இருக்குதோ அங்கே வகுத்துருங்க. பி இதோ இருக்குது பார்த்தீங்களா, இங்கே இடத்துல நீங்கள் வகுத்துருங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து எங்கெல்லாம் சி இருக்கோ அங்கே பெருகிடுங்க, எங்கெல்லாம் டி இருக்கோ அங்கே கழிச்சிருங்க. ஓகேவா? ஓகே. இப்போ பாருங்க, நல்லா கவனிங்க. இது கொஞ்சம் உங்களுக்கு புரியாத மாதிரி இருக்கும் பின்னத்தில் இருக்கிறதால நான் ஒரு ஸ்டெப் எழுதிடுறேன், அதான் கரெக்டாக இருக்கும். அப்போ 1/5 அதுக்கப்புறம் 2, அதுக்கப்புறம் வகுத்தல். இந்த வகுத்தலை நான் இப்படி எழுத போறேங்க. வகுத்தல்னா இப்போ நல்லா கவனிங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். வகுத்தல் 5ன்னு இருக்குன்னு வச்சுங்க. சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இப்போ இங்க எப்படி எழுதலாம் அப்படின்னு கேட்டா இப்படி 5ன்னு எழுதலாம்.
சரிங்களா. பட் இங்க என்ன இருக்குன்னா 1/5 இருக்கு. அப்போ இந்த இடத்துல நான் 1/5 கீழே இப்படி எழுதுனேன்னா அது விதியே இல்லை, தவறு. ஒரு வகுத்தலுக்கு கீழே இன்னொரு வகுத்தல் வரக்கூடாது. அப்படி வந்துச்சுன்னா இது அப்படியே தலைகையை போட்டுக்கணும். அப்படின்னா இங்க பாருங்க, இந்த ஸ்டெப் எழுதுறேன் பாருங்க, 2 × 5 வந்துடும், வேற ஒன்றும் இல்லை. புரியுதுங்களா? இதை பாருங்க, நல்லா புரிஞ்சுங்க. 2 இந்த பியோடது வகுத்தல். ஸோ இந்த வகுத்தல் 1/5 இருக்கு இல்லையா? ஸோ அது ஒரு பின்னத்துக்கு கீழே இன்னொரு பின்னம் வருதுன்னு அர்த்தம். சரிங்களா? பின்னத்தில் இருந்தால் தான் நான் கண்டிஷன் சொல்கிறேன். சாதாரணமாக இருந்தால் இப்போ போன கணக்கு மாதிரி போட்டுடலாம். ஸோ அப்படி இருந்தால் நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த இங்கே மேலே இருக்க நம்பர் அதோட அப்படியே இந்த 5 பெருக்கலாம். பெருக்கிட்டாவே முடிஞ்சு போச்சு, வேறு ஒன்றும் கிடையாது, தலையே போட்டுக்கிறேன். சரிங்களா? ஓகே. இப்போ அடுத்ததா இந்த இதை போட்டாச்சு. அப்புறம் ஏ எடுக்கிற இடத்துல ப்ளஸ்ஸு 1/5, அதுக்கப்புறம் டி எடுக்கிற இடத்துல மைனஸ் போட்டு 1/10. அவ்வளோதாங்க, ஒரு ஸ்டெப்பு இப்போ உங்களுக்கு புரியத்துக்காக எழுதியாச்சு. இப்போ பாருங்கள், முதல் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், பார் இருந்தால் பார் செய்யணும், பார் கிடையாது. பிராக்கெட் இருந்தால் செய்யணும், பிராக்கெட் கிடையாது. வகுத்தல் இருக்குதான்னு கேட்டால் இதெல்லாம் வகுத்தல் கிடையாது. சரிங்களா? இதெல்லாம் நம்பர்ஸ். ஓகேங்களா? வகுத்தலும் கிடையாது, டைரக்டாக வகுத்தல் கிடையாது. அப்போ பெருக்கலாம்னா இந்த 5க்கும் இந்த 5க்கும் கேன்சல். அதுக்கப்புறம் என்ன இருக்குதுன்னா, 2 இங்கே 2 தான் வரும். கரெக்டாக இப்போ இங்கே ஒரு ஸ்டெப் எழுதுறேன் பாருங்க, 2 + 1/5 - 1/10. அவ்வளோதாங்க. இது வரைக்கும் புரியுதுங்களா? இப்போ போட்டது சூப்பர். அடுத்ததா இப்போ என்னன்னா, நம்ம பெருக்கியாச்சு, அதுக்கப்புறம் கூட்டிக்கிட்டு கழிச்சுக்கலாம், கழிச்சுக்கிட்டும் கூட்டிக்கலாம், யுவர் சாய்ஸ். அப்போ நான் என்ன பண்ணுறேன், முதல்ல இதை கூட்டிக்கிறேன், அதுக்கப்புறம் இதை கழிச்சுக்கிறேன். அப்போ கூட்டணும்னா ஒன்றும் கிடையாது. இது பாருங்க, இங்கே இடத்துல எழுதுறேன் 2, இந்த இடத்துல எழுதுறேன் பாருங்க, இன்னும் மந்திரம் இருக்கு, இங்கே அழிக்கலையா, இதை அழிச்சிடலாம். இந்த ஐஸ்ட்டு இங்கே போட்டு காமிக்கிறேன். ஏன்னா அந்த உங்களுக்கு கூட்டவோ கழிக்கவோ நிறைய பேருக்கு தெரியாது இல்லையா, அதுக்காக. சரிங்களா? எதை நம்ம கூட்ட போகிறோம், 2 1/5. சரிங்களா? அப்போ இங்கே 2 + 1/5. இது எப்படி கூட்டலாம்னா, ஒன்றும் இல்லைங்க, இங்கே கீழே இருக்கிற 5 சைடில் இருக்கிற நம்பராக கூட பெருக்குங்க. 1 5 2 10 10ன்னு வந்துச்சு இல்லையா, இதில் இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதோட கூட்டிங்க. 10 கூட ஒன்று கூட்டினா 10/5. அவ்வளோதாங்க, முடிஞ்சிருச்சு. புரியுதுங்களா? புரியுது. இதெல்லாம் கூட்டியாச்சு. அப்போ இந்த இடத்துல இங்கே பாருங்க, 10 இல்லை, என்ன நம்பர் வந்துச்சு, நான் வந்துட்டேன் 10/10 வெயிட் இங்கே பாருங்க எவ்வளோ தப்பு இருக்குது பாருங்க. ஒன்றும் இல்லைங்க, இந்த இடத்துல இருங்க, இதை அழிச்சிடுறேன். இப்போ 1 5 2 10 கூட இங்கே என்ன நம்பர் இருக்கோ அது கூட சொன்னால் 10ஓட ஒன்று கூட்டினா 11/5 வரும். அவ்வளோதான். புரியுதுங்களா? ரைட் பா. அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், இங்கே பாருங்க, இங்கே 11/5 - 1/10. இப்போ கூட்டியாச்சு, இந்த ஒர்க்கு நம்ம முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் இப்போ அதை கழிக்கணும். கழிக்கிறதும் நிறைய பேருக்கு தெரியாது, நானே சொல்கிறேன், ரொம்ப ஈஸியாக. 11/5 - 1, இங்கே பாருங்க கரெக்டாக போட்டுப்போம், 1/10. சரிங்களா? இப்போ இதை கழிக்கணும். ஜஸ்ட்டு 5ல் 10 கழிக்கணும்னா -5ன்னு சொல்லிட்டு போயிடலாம், கரெக்டாக. ஆனால் இது பின்னத்தில் இருக்குது. அப்படி இருந்தால் என்ன சார் பண்ணலாம், ஒன்றும் கிடையாதுங்க, ரொம்ப ஈஸி. இது பாருங்க, இந்த மாதிரி ஷேப்பில் வந்தால் இங்கே கீழே இருக்கிற 2 நம்பரும் பெருக்குங்க, கீழே இருக்கிற 2 நம்பரையும் பெருக்குங்க. 1 5 2 10 10ன்னு போட்டுறேன், மேலே போட்டுங்க. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க, இந்த 10 கீழே இருக்குல்ல, இது சைடில் இருக்கிற நம்பரோட பெருக்குங்க. 10 11 110. சரிங்களா? இந்த இடத்துல இல்லாமா 110 மைனஸ், இங்கே பாருங்க நான் கழிக்கிறேன். சரிங்களா? கழிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு கீழே இருக்கிற 2 நம்பரையும் பெருக்கிறேன். 5யும் 10யும் பெருக்குனா 5 10யும் பெருக்குனா 50ன்னு வருமா? 1 5 ஆமாம், 5 10யும் பெருக்குனா நமக்கு 50ன்னு வரும். கரெக்டாக 50 தானே வரும், 50ன்னு எழுதிக்கிட்டேன். சரிங்களா? நெக்ஸ்ட்டு இந்த 10யும் 11 இங்கே இருக்கிற கிராஸாக பெருக்குங்க. 10 கூட 11 பெருக்குனா 110ங்க, அதங்க எழுதிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த 5 கூட இந்த 1 பெருங்க, 5ன்னு வரும், அதை மேலே எழுதிங்க, மைனஸ் நடுவில். சரிங்களா? அப்போது 110 - 5/50. அவ்வளோதான். அவ்வளோ கடவுளே, ஒன்றும் புரியலப்பா, எனக்கு இந்த கணக்கு வேணாம் சாமி அப்படின்னு சொல்லாதீங்க. நான் மறுபடியும் கழிச்சு காமிக்கிறேன். இந்த பாருங்க, நான் மேலே போயிட்டு கழிச்சு காமிட்டுமா, இந்த கணக்கில் எடுத்து கழிச்சு காமிக்கிறேன். இது பெரிய ஸ்டெப்பு கிடையாது, பட் உங்களுக்கு வந்து கன்ஃபியூஷன் ஆகுன்றதுக்காக சொல்கிறேன். நம்ம கிளாஸ் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு தெரியும். சரிங்களா? அதாவது 11 என்ன நம்பர் நம்ம ஒரு வாட்டி பார்த்துப்போம், 11/5. சரிங்களா? 11/5 மைனஸு, அதுக்கப்புறம் என்ன நம்பர் இருக்குது, 1/10. கரெக்டா? 1/10. சரிங்களா? ஓகேங்க. இப்போ இதை கழிக்கணும். இதை கழிக்கணும்னா ஒன்றும் இல்லை, முதல்ல இந்த கீழே இருக்கிற 2 நம்பரையும் பெருக்குங்க. 1 5 5 அப்போ 50ன்னு வரும். கரெக்டாக? அப்படியே வச்சுங்க. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுங்க, இங்கே 10 இருக்குல்ல, இந்த 10 சைடில் இருக்கிற இந்த 11 கூட பெருக்குங்க.
11 10 110 கரெக்டாக அந்த 110 எழுதிங்க மைனஸ் இங்கே 5 இருக்குல்ல இந்த 5 எடுத்து போயிட்டு சைடில் பெருங்க ஓரஞ்சு 5 அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. அப்போது 110ல் 5 போனால் 105ன்னு வரும் கரெக்டாக. இப்போ இங்கே வரேன் இங்கே வருமா 105 வகுத்தல் 50ன்னு வருங்க. இப்போ சுருக்கலாமா ஓரஞ்சு 5 10ன்னு இருக்கும் ஓரஞ்சு 5 ஈரஞ்சு 10 ஓரஞ்சு 5 அப்போ 21/10ன்னு வரும் கரெக்டா. இப்போ 21/10னா நடுவில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அந்த 10க்கு இந்த 0 கேன்சல் பண்ணால் புள்ளி மேலே வந்துடும் 2.1 அவ்வளோதான் ஆன்சர் 2.1 ஆன்சர் அவ்வளோதாங்க. பட் இது நிறைய பேருக்கு புரியுமான்னு எனக்கு டவுட்டு தான். சப்போஸ் உங்களுக்கு புரியலன்னா கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. இதுக்கு ரிலேட்டடாக ஒரு 4-5 சம் உங்களுக்கு போட்டு காமிச்சா புரியும். இல்லை எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை போர்ட் மாஸ் விதியில் போட்டேன் இந்த சின்ன சின்ன விஷயம் தானே நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன் நீங்கள் அடுத்த டாபிக் போங்கன்னு சொல்லிட்டா பிரச்சனை இல்லை சரிங்களா. புரியும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். 6 கணக்கு ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன் மறக்காமல் ஹோம்ஒர்க் எல்லாத்தையும் போடுங்க நம்பர் போட்டு போடுங்க. ஸோ இதே டைப்பில் அடுத்து அதாவது இதே போர்ட் மாஸ் விதியில் டிஃப்ரெண்ட்டான சம் ஒன்று இருக்குது. அடுத்த வீடியோவில் 5 அல்லது 10 கணக்கு பார்ப்போம் சரிங்களா. பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.